வலீத் பின் அப்துல் மலிக் உமையாக்களுடைய ஹலீஃபா, திமிஷ்கில் ஹலீஃபாவாக இருக்கிறார். வலீத் பின் அப்துல் மலிக்குடைய கவர்னர் தான் ஆப்பிரிக்காவுடைய கைருவானுடைய கவர்னர் தான் மூசா பின் நுசைர். இவர்களுடைய பெயரெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றேன்டா, நாங்க சாதாரண ஒரு சமூகம் அல்ல, வரலாறு எங்கள்கிட்ட தான் இருக்கு. இதை படிங்க நீ. இந்த மூசா பின் நுசைர் என்ன செய்யறாருண்டா, ஆப்பிரிக்கா, சூடான், இந்த கானா, இந்த நைஜர், இந்த ஏரியாக்கள்ல இஸ்லாத்தை வளர்த்து ஒரு பர்பர் என்ற ஒரு கபீலாவை இஸ்லாத்துக்கு எடுக்கிறார். பர்பர் என்ற கபீலா இஸ்லாத்துக்கு வந்தா இவங்க தைரியசாலிகள். இந்த பர்பர் கபீலாவில் ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறாங்க. யாருண்டா, அவருடைய பேர் தான் தாரிக் பின் ஜியாத். இந்த தாரிக் பின் ஜியாதை தேர்ந்தெடுத்து யோசிக்கிறாங்க. எப்படி தெரியுமா, முஸ்லீம்கள் யோசித்தது வித்தியாசமான சிந்தனை. அந்த காலத்துல முஸ்லீம்களுக்குள்ள பிரச்சனை இருக்கல்ல, போட்டி இருக்கல்ல. தாரிக் பின் ஜியாதை வச்சு எப்படி ஐரோப்பாவை சொர்க்கவாதியாக ஆக்குறது. இப்ப திமிஷ்க், ஈராக் எல்லாம் முஸ்லீம்களுடைய நகரம். ஐரோப்பா அப்படியே இருக்கு. இப்ப நாங்க இங்க இருந்துட்டு எங்கட காரைதீவையும் ஒவ்வொரு ஊரையும் யோசிக்கிறத போல். இப்ப என்ன செஞ்சாங்க, சரி தாரிக் பின் ஜியாதுக்கு முன்னால மொரோக்கோ, நீங்க ஜியோகிரபியில படிச்சிருப்பீங்க, மொரோக்கோ வழியால தான் இந்த ஸ்பெயினுக்குள்ள நுழையும். மொரோக்கோல இருந்து ஆக கிட்ட உள்ள ஊர் தான் தஞ்சா. ஊர் பேர் என்ன, தஞ்சா. இந்த தஞ்சால யுல்யான் என்ற ஒரு முஸ்லிம் தலைவரை நியமிச்சார். ஏண்டா ஸ்பெயினுக்குள்ள இஸ்லாத்தை கொண்டு போகும். சரி, முடிவெடுத்துட்டாங்க. ஹலீஃபா யாரு, வலீத் பின் அப்துல் மலிக். அவர கவர்னர் மூசா பின் நுசைர். அவருடைய படைத்தலைவர் தான் தாரிக் பின் ஜியாத். சரி, ரெடியாக்கினாங்க. தாரிக் பின் ஜியாது கிட்ட சொன்னாங்க, எல்லாருமே அஜமிகள், 7000 பேர் கொண்ட படையை தயாரித்தார். 16 அரபிகள், மற்ற 6000 சொச்சம் அஜமி பர்பர் கோத்திரத்தை சேர்ந்தவர். கப்பலை தயாரித்தாங்க. கடல்ல தான் போகணும். மொரோக்கோல இருந்து கடல்ல கப்பல் போகுது. தாரிக் பின் ஜியாதும் கப்பல்ல போறார். இமாம் இப்னு அசீர் ரஹிமஹுல்லா அவங்களுடைய காமில் தாரீഖ்ல வரலாற்று எழுதுறாங்க. அப்படியே கப்பல்ல போகும் பொழுது தாரிக் பின் ஜியாத் ஒரு கனவு ஒன்று காண்றார். அந்த கனவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்றார். கனவுல சஹாபாக்களை காண்றார். சஹாபாக்கள் ஸ்பெயினுக்குள்ள உந்துலுசுக்குள்ள நுழையிற மாதிரி காண்றார். உடனே எழும்பி சொன்னார், கனவுண்டு கண்டேன் ரசூலுல்லாவை. சஹாபாக்களை நபியவங்க எனக்கு நன்மாராயம் சொன்னாங்க, தாரிக் நுழை, உனக்கு வெற்றி கிடைக்கும். அப்படியே அந்த கப்பல் வந்து ஸ்பெயினுடைய போர்டர் ஜபலு தாரிக், தாரிக் என்ற மலை அடிவாரத்தில் அந்த கப்பல் அப்படியே நிற்குது. 7000 முஸ்லீம்களும் ஸ்பெயினுக்குள்ள இறங்கினாங்க. ஒரே ஒரு வரலாற்று கிதாபில் எழுதுறாங்க. அதிகமாக ஸ்பெயினை பற்றி வரலாறு கிதாபுகள் இருக்குது. நஃப்உ தீப் என்ற ஒரு கிதாப் ஒன்று இருக்குது. ஒரே ஒரு கிதாபில் எழுதுறாங்க, ஹஸரத் தாரிக் பின் ஜியாத் 7000 முஸ்லீம்களை வைத்து ஒரு ஹுதுபா ஓதினார். அந்த ஹுதுபால சொன்னார், முஸ்லீம்களே, சிதுக்கும் சபரும் எங்கள்கிட்ட இருக்கணும், உண்மையும் பொறுமையும் எங்கள்கிட்ட இருக்கணும். இந்த 2 சாமான், 2 விடயம். ஒன்று உண்மை, அடுத்தது சபர். ஹுதுபாவை முடிச்சிட்டு அவர் சொன்னாராம், யாராவது நீங்க மொரோக்கோவுக்கு திரும்பி போற நோக்கம் இருந்தா கப்பல் தயாராக இருக்குது, போகலாம். யாருமே போக விரும்பல. சில உலமாக்கள் சொல்றாங்க அப்படி நடக்க இல்லைன்னு. ஆனா ஒரே ஒரு வரலாற்றாசி எழுதுகிறார், இரவு நேரமாகுது, முழு கப்பலும் 10. எல்லாரும் யோசிச்சாங்க, விரோதி வந்துட்டானோ, லுத்ரீக். அப்பொழுது ஸ்பெயினை ஆண்டது லுத்ரீக். என்ன செஞ்சாங்க, போய் பார்த்தா
தாரிக் பின் ஜியாத் கப்பலுக்கு பக்கத்துல நிக்கிறார். முழு கப்பலையும் பத்த வச்சுட்டார். சொன்னாரு, யாரும் போற நோக்கம் இல்லையே, அதுதான் நான் பத்த வச்சு. சரி சகோதரர்களே, அடுத்த நாள் படைய தயாரிச்சாங்க. ஸ்பெயினுக்குள்ள நுழைந்தாங்க. ஸ்பெயின் அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லீம்களுக்கு தஞ்சாவிலிருந்து தலீத்தலா, அப்படியே மாரிதா, அப்படியே கர்னாத்தா, அப்படியே கொர்துபா, இஷ்பீலியா, ஒந்துலுஸ், அப்படியே ஒவ்வொரு நகரமாக வெற்றி கொள்ள ஆரம்பிச்சாங்க. 7000 முஸ்லீம்களுக்கு முன்னால கிறிஸ்தவர்களால் தாக்கு பிடிக்க முடியல. கலிமாவை சொல்லுங்க, இஸ்லாத்துக்கு வா. என்ன செஞ்சாங்க? அல்ஹம்துலில்லாஹ் ஹிஜ்ரி 138ஆம் ஆண்டு முழு ஸ்பெயினையும், 710ஆம் ஆண்டு முழு ஸ்பெயினையும் வெற்றி கொண்டார் தாரிக் பின் ஜியாத். இந்த தாரிக் பின் ஜியாதோடு ஸ்பெயினை பாதுகாத்த பெரும் ஒரு ஆலிம் தான் அப்துல் ரஹ்மான் அல் காஃபிகி என்பவர். அப்துல் ரஹ்மான் அல் காஃபிகி அதை விட அந்த ஸ்பெயினை 8 நூற்றாண்டுகள் 800 ஆண்டுகள் பாதுகாத்தவர் தான் யூசுப் பின் தாஷ்பீன் என்பவர். பெயர்களை சொல்றது எதுக்கென்று நீங்க விளங்கும். அது மாதிரி மக்களை நம்மட ஊர்கள்ல உருவாக்கும். அப்படிப்பட்டவர்கள் உருவாகணும், தைரியசாலிகள், மார்க்கவாதிகள். தாரிக் பின் ஜியாத், மூசா பின் நுசைர், அப்துல் ரஹ்மான் அல் காஃபிகி, யூசுப் பின் தாஷ்பீன். சகோதரர்களே, 8 நூற்றாண்டுகள் முஸ்லீம்கள் ஸ்பெயினை ஆட்சி செய்தார்கள். 800 வருடம் கிட்டத்தட்ட ஸ்பெயினை 800 ஆண்டுகள் ஆட்சி செய்யும் பொழுது, பக்கத்துல தான் நாங்க ஏற்கனவே பலாத்து ஷுஹதா என்ற ஒரு சம்பவத்தை பத்தி தஃப்சீர்ல சொன்னேன். பிரான்சுடைய போர்டர்ல நடந்த ஒரு யுத்தம் தான் பலாத்து ஷுஹதா. முஸ்லீம்களில் அதிகமானவர்கள் கொல்லப்பட்ட ஒரு யுத்தம் கனிமத்துக்காக, பலாத்து ஷுஹதால. இது பிரான்ஸ் போர்டர்ல நடக்குது. பாருங்க, அந்த காலத்துல ஐரோப்பால் நுழைந்து முழு ஐரோப்பாவுடைய நாகரீகமும் இருந்தது ஸ்பெயின்ல தான். எங்க இருந்துச்சு? ஸ்பெயின்ல, ஒந்துலுஸ்ல. முஸ்லீம்கள் ஒரு யுத்தத்தால் கிடைத்த கனிமத்தால கட்டினதுதான் குர்துபா பள்ளிவாசல். குர்துபா இதெல்லாம் தேடி பாருங்க, நீங்க கிடைக்கும். எவ்வளவு முஸ்லிம் இன்ஜினியர்மார் இருந்தாங்கண்டா, குர்துபாவுடைய பள்ளிவாசலுக்கு 360 கண்ணாடி வச்சாங்க. ஒரு நாளைக்கு ஒரு கண்ணாடியால சூரிய வெளிச்சம் வரும். 2வது நாள் 2வது கண்ணாடி, 3வது நாள் 3வது கண்ணாடி. எப்படி முஸ்லீம்களுடைய தலை. 1000 தூண்கள் பள்ளிவாசல். குர்துபாவுடைய பள்ளிவாசல் 1000 தூண்கள். ஐரோப்பாவுக்கோ பழங்கள் வாரது ஸ்பெயின்ல இருந்தது. ஸ்பெயினுடைய பழம் தான் ருசி. முஸ்லீம்கள் விவசாயத்தில், முஸ்லீம்கள் கட்டிடக்கலையில், முஸ்லீம்கள் இபாதத்தில் முழுதிலையும் முன்னேறிய காலம். முழுதிலை முஸ்லீம்கள் தான் உலகத்தை ஆள்றதுக்கு தகுதியானவர்கள் என்று பேசப்பட்ட காலம். இந்த பள்ளிவாசல்ல தான் இப்ப நாம தஃப்சீர் நடத்துறோமா இல்லையா? நாம தஃப்சீர் நடத்துறோம். ஏன் தஃப்சீர் நடத்துறோம்? இது எங்கட காலம் நடந்து வந்தோண்டு. அந்த பள்ளிவாசலுடைய ஒரு தூணுக்கு பின்னாலதான் இமாம் குர்துபி. இமாம் பேர் என்ன? இமாம் குர்துபி என்ற ஒரு இமாம் இருந்தார். குர்ஆனுக்கு விளக்கம் எழுதினார் 28 ஒலிம்ல. அவர் ஒரு தூணுக்கு பின்னுக்கு பாடம் நடத்துவார். இப்படி பாடம் நடக்கும். இன்னொரு தூணுக்கு பின்னால் இமாம் இப்னு அப்துல் பர், ஹதீஸுடைய இமாம், இன்னொரு தூணுக்கு பின்னுக்கு. இப்படியெல்லாம் மிக சிறப்பாக இருந்த நாடுதான் ஸ்பெயின். உலமாக்கள் தனித்தனி கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க ஸ்பெயினை பற்றி. தனித்தனி கிதாபுகள். எப்படி நாகரிகம். முதலா டாய்லெட் கட்டப்பட ஸ்பெயின்ல. முதலா
மார்க்க அறிஞர்கள் உந்துலுச தேடி போவாங்க, மார்க்கத்தை தேடி ஸ்பெயினுக்கு போவாங்க. இப்படியெல்லாம் இருந்த இந்த நகரம் முஸ்லிம் அரசியல்வாதிகள் தங்களுக்கு மத்தியில் சண்டை பிடித்தாங்க. சண்டை பிடிச்சு என்ன செஞ்சாங்க, ஸ்பெயின ஒண்டா ரெண்டா மூணா நாலா பிரிச்சு 30 ஊரா பிரிச்சு விட்டாங்க. நீங்க வரலாறு விளங்கி கொள்ளுங்க. ஒரு சின்ன பிள்ளையாவது விடத்திலிருந்து பாடமாக்கினா இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு இந்த வரலாறு அவர் பேசுவார். அதுக்காக தான் நான் பாதுகாத்து வந்து உங்கள்கிட்ட சொல்றேன் அமானிதமா. எது நடந்தாலும் இந்த காலத்துல முன்னைய காலத்தோட தொடர்பு இருக்கும் எங்களுக்கு. வரலாறு என்பது சாதாரண ஒரு விடயம் அல்ல, படை வரலாறு. தாரீக் ஜுனூதுல்லா, அல்லாஹ்வோட பட வரலாறுகள் பாடம் படிக்கணும் வரலாறை வச்சு. இந்த ஸ்பெயினை எத்தனையா பிரிச்சாங்க, 30ஆக பிரித்தாங்க. அரசியல்வாதிகள் கலீஃபாக்கள் சண்டை பிடித்து அதுக்கு அரபியில சொல்லுவது முலுக்கு தவாயிஃப். ஒவ்வொருத்தரும் பிரிச்சு சண்டை பிடிச்சி அவங்களுடைய பதவிக்காக. இப்ப இந்த நேரம்தான் யூசுப் பின் தாஷ்பீன் என்ற தலைவர் கவலைப்படுறார். என்ன செய்யறது, முஸ்லீம்களுக்குள்ள சண்டையே. இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களை தாக்க ஆரம்பித்தார். இதுல தான் ஹசரத் யூசுப் பின் தாஷ்பீன் ஹிஜ்ரி 449ஆம் ஆண்டு ஜலாஃபா என்ற இடத்துல கிறிஸ்தவர்களை வெற்றி கொண்டு இன்னும் உறுதிப்படுத்தினார் முஸ்லீம்களை. இதெல்லாம் முடிஞ்சு கடைசியாக ஒரு நிலைமை ஒன்று வருது முஸ்லீம்களுக்கு. எப்படி என்றா, ஒரு ஆளுக்கு காட்டி கொடுத்து கிறிஸ்தவர்கள்ட்ட போய் அந்த முஸ்லீம் அப்படி இந்த முஸ்லீம் அப்படின்னு ஒரு ஆள் என்ன செஞ்சாங்க, காட்டி கொடுத்தாங்க. காட்டி கொடுக்கிற பழக்கம் இருக்குது. முஸ்லீம்களே முஸ்லீம் காட்டி கொடுக்கிற எவ்வளோ மிருகத்தனம் அது. இந்த கோடாலி கொத்த கொலை மரம் சொல்லிச்சாம் புடி யாரண்டு பார். என்ன சொல்லிச்சாம், கோடாலிய பார்த்து மரம் சொல்லிச்சாம் புடி யார். எதால கோடாலிக்கு புடி போடுற, கோடாலிக்கு எதால புடி போடுற, அதே மரத்தால தான். அந்த மரத்துக்கு தான் ஆப்பு. அது மாதிரி தான் உலகத்தில் முஸ்லீம்கள் விழுந்தது முஸ்லீம்களால தான். அவருடைய பொக்கட்டை நிறைக்கிறதுக்காக ஊரை வித்துருவார், சமூகத்தை வித்துருவார், காட்டி கொடுத்துருவார். ஜும்மாவை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போய் சிஐடியில கையில கொடுப்பார். ஸ்ரீதேவி பயானுகளை ரெக்கார்ட் பண்ணி சிஐடியில கையில கொடுப்பார். ஸ்ரீதேவி காட்டி கொடுக்கிறது இது முனாஃபிக். இது நடந்தது ஸ்பெயின்ல. சகோதரர்களே, ஹிஜ்ரி 1490 கிட்டத்தட்ட எல்லா 30 ஊர்ல கிட்டத்தட்ட 29 ஊரை கிறிஸ்தவர்கள் பிடிச்சிட்டாங்க, முஸ்லீம்கிட்ட இருந்து பிடிச்சிட்டாங்க. சண்டை தானே உங்களுக்கு இல்ல, சண்டை பிடிக்கக்குள்ள லேசி அது பிடிக்கிறது. இந்த நேரம்தான் ஒரு பொம்புல வாரால், கஷ்தாலாவுடைய ஜனாதிபதி. அந்த பொம்புல பேர் இசாபிலா. அரபுல இசாபிலா, இங்கிலீஷ்ல வேற பேர் இருக்கும், அதே மாதிரி மாறும். இவள் ஒரு சபதம் செய்தால், ஸ்பெயின முஸ்லீம்களுடைய கையிலிருந்து எடுக்காமல் நான் எனது உடுப்பை மாற்ற மாட்டேன். 2 வருடம் ஒரே உடுப்புல இருந்தால் இந்த பெண், அதோட குளிக்கிறது, சபதம் செஞ்சிட்டால் எப்படியாவது நான் எடுப்பேன். இந்த பெண்ணுடைய கணவன் தான் பெர்னாண்டோ. அவனுடைய போட்டோக்கள் எங்களுடைய வரலாற்றில் இருக்குது, முஸ்லீம்களுடைய வரலாற்றில். அவருடைய பெர்னாண்டோ யார் முழுதுமே பதியப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கு. அந்த கிறிஸ்தவ மன்னர் தான் இவர், இவருடைய காலம்தான், இவர் தான் பெர்னாண்டோ என்பவர். இந்த போட்டோஸ்ல இருக்கக்கூடியவர் தான் அவர். என்ன செஞ்சார், சரி முடிவெடுப்போம், எப்படியாவது முஸ்லீம்களை தாக்குறது என்று முடிவெடுத்து, கடைசி ஊர் மீதமாக இருந்தது கர்நாத்தா. 29 ஆட்சியும் போயிட்டு கர்நாத்தா மாத்திரம் மீதமாக இருக்குது. இந்த நேரம்தான்
கர்நாத்தாவை ஆண்டு கொண்டிருந்த கடைசி மன்னர் தான் அபு அப்துல்லா முஹம்மது என்பவர். இந்த கடைசியாக இருக்கக்கூடிய போட்டோ அவருடையது. அபு அப்துல்லா முஹம்மது என்பவர் தான். இவர்தான் கடைசியாக ஸ்பெயின் ஆட்சி செய்தவர். இவரோட கிறிஸ்தவர்கள் பேசினார்கள். 1490ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி காலையில ஸ்பெயினுடைய துறப்பை கொண்டு போய் அவருடைய கிறிஸ்தவ மன்னருடைய கையில ஒப்படைச்சார். நினைச்சாங்க முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களோட நல்ல முறையில் நடப்பாங்கன்னு நினைச்சாங்க. முஸ்லீம்களுக்கு ஒரு பாடம். பலஸ்தீன்ல கிறிஸ்தவர்கள் 70,000 முஸ்லீம்களை கொண்ட சமயம் முஸ்லீம்கள் ஒரே ஒரு ஆளைத்தான் கொலை செஞ்சாங்க, மற்ற எல்லாரையும் விட்டுட்டாங்க. அபு அப்துல்லா முஹம்மது துறப்ப கொடுத்ததோட யாரும் நினைக்கல துறப்ப கொடுப்பாரு. இவர் அம்மா கூப்பிட்டு சொன்னாவா, உன்ன மாதிரி பொம்பளை நான் வாழ்க்கையில கண்டதில்லை. இந்த முஸ்லிம் சமூகத்தை அப்படியே அடிமையாக்கிட்டு. சகோதரர்களே, இப்பதான் தொடங்க போகுது கவலையான நிகழ்வு. 2ஆம் தேதி ஜனவரி மாதம் துறப்ப கையில கொடுத்ததோட முஸ்லீம்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு. முதல் குரூப் நுழையுது ஸ்பெயினுக்குள்ள சிலுவைகளோட. முழு பள்ளிவாசலுடைய மிஹ்ராப் எல்லாம் உடைக்கப்பட்டு மிம்பர்ல, குர்துபாவுடைய மிம்பர்ல சிலுவையை கொண்டு வந்து வச்சாங்க. எல்லா பள்ளியுடைய மனாராக்கள்லையும் சிலுவையை நாட்டினாங்க. இது ஒரு படை செய்தது. அடுத்த படை வருது, 2வது படை. என்னத்துக்கு? ஸ்பெயின்ல முழு குர்ஆனும் கிட்டத்தட்ட எழுதப்பட்டிருந்தது. முழு குர்ஆனுடைய ஆயத்துகளையும் அழிக்கிறதுக்கு ஒரு படை, 2வது படை. 3வது படை வருது. ஒரு வெள்ளியால பெரிய ஒரு சிலுவை எடுத்துட்டு பள்ளிக்கு மேல கொழுவுறது, இதுக்கு ஒரு குரூப். 4வது படை வருது. பள்ளிவாசல்களுடைய மனாராக்கல்ல மணிய கட்டுறதுக்கு, இது 4வது படை. எப்படி செட்டிங் பாருங்க. இவங்க நினைக்கல, முஸ்லீம்கள் நினைச்சாங்க துறப்ப கொடுத்தா எங்களோட சேர்ந்து இருப்பாங்க. ஏற்கனவே திட்டமிடப்பட்டுட்டு ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு படை. 5வது படை குர்ஆன் மதரசாக்கள் இருக்குது, மக்தபுகள் எல்லாம் உடனே நித்தாட்டப்படும். அந்த பிள்ளைகளுடைய கையில் இருந்த அவ்வளோ குர்ஆனையும் எடுத்து பத்த வைக்கிறதுக்கு ஒரு படை. அல்லாமா இக்பால் இந்தியா பாகிஸ்தான் உருவான நேரம் அல்லாமா இக்பால் ஒரு விடயத்தை சொன்னாரு. இந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கிறாங்களே முல்லாக்கள், லெப்பமார், இவர்களை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஸ்பெயினை அழிக்கிறதுக்கு முதலாக செய்தது அந்த லெப்பமார கொலை செஞ்சது. நாம் நினைக்கிறது குர்ஆன் மதரசா, இந்த மதரசாவால என்ன இல்ல. அல்லாமா இக்பாலுடைய கருத்து, பாகிஸ்தானுடைய முக்கியமான மதரசா ஒன்று அழிச்சார் பர்வேஸ் முஷர்ரஃப். அழிச்ச நேரம் அல்லாமா இக்பாலுடைய கருத்தை தூக்கி போட்டார். மதரசாக்கள் இந்த ஓதுறது, இந்த தலப்பா, இதெல்லாம் கேவலமா பார்த்துடப்படாது. இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய சின்னங்கள். 6வது படை முஸ்லீம்களுடைய வரலாற்று புத்தகங்களை பத்த வச்சாங்க. தத்தார் செஞ்சாங்களே பக்தாதுல, தத்தாரிகள் பக்தாதுல அந்த நேரம் முஸ்லீம்களிடம் இருந்த புத்தகத்துடைய தொகை 1,20,00,000 புத்தகம். மன்னர்கிட்ட இருக்கும் ரோயல் லைப்ரரி மன்னற்றதான் இருக்கும். இப்னு சீனா 18 வயதுல வந்த நேரம் மன்னர் என்ன செய்தார், ரோயல் லைப்ரரிய வாசிந்து திறந்து கொடுத்தார். அதுலதான் இப்னு சீனா இவ்வளவு பெரிய கல்விமானாக மாறினார். இப்னு சீனா கனூன் புத்தகம் எழுதியவர். டாக்டர்மார்லாம் சத்தியம் எடுக்காங்களே. முஸ்லீம்களிடம் 1,20,00,000 புத்தகம் இருந்துச்சு. இதே நேரம் ஆங்கிலேயர்களிடம் 2,000 புத்தகம் தான் இருந்துச்சு. முதல் வேலை வரலாற்றை அழிக்கிறதுக்கு 6வது படை என்ன செய்தார்கள், முழு புத்தகத்தையும் எரித்தார்கள். முஸ்லீம்கள் இமாம் குர்துபியுடைய, இப்னு அப்துல் பர்ருடைய புத்தகங்கள். 7வது படை வருது, முஸ்லீம்களுடைய நகத்தை கலத்துறதுக்கு ஒரு படை. வேதனை ஸ்டார், எவனை பிடிச்சாலும் முதல் நகத்தை கலத்துறது. 8வது படை வருது. அடுத்தது
முஸ்லிம் கொமரு பெண்களுடைய மார்பை வெட்டுறது எப்படி இருந்திருக்கு? உலமாக்கள் என்ன செஞ்சிருப்பாங்க யோசிச்சுப்பாரு. ஒரு ஷைத்தான், ரெண்டு ஷைத்தான் எல்லாம் சமூகம் கெடுறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளும். ஒருவன் காட்டி கொடுத்துருவான், ரெண்டு பேர் காட்டி கொடுத்துருவான் ஊர. என்ன நடக்குது பாருங்க. சாவிய கொடுத்தானா பெண்களுடைய மார்பை வெட்டுறதுக்கு. எல்லோருக்கும் தெரியும், பிரபாகரன் என்பவர் உருவானதே வவுனியாவுல பாடசாலைக்கு போன ரெண்டு பிள்ளைகளுடைய மார்பை வெட்டி அந்த ராணிசோ பொட்டியில போட்டு அனுப்பினதை பார்த்து தான் எல்டிடிஏ உருவாயிடுச்சு. அந்த வெஞ்சம், ஆத்திரம். முஸ்லிம்களுக்கு பேச இயலாது. கொமரு பெண்களுடைய மார்புகள் வெட்டப்பட்டது. யாருக்கிட்ட போய் இதெல்லாம் சொல்றது? இந்த வரலாற்று 9வது படம் வருது. அது எப்படின்னா, பிள்ளைகளை பார்க்கிறது, மர்மஸ்தானத்தை தூக்கி பார்க்கிறது. பிள்ளைகளுடைய கத்னா செஞ்சு இருந்தா கொல்றது. ஏன்? சின்ன பிள்ளைய விடு, அவனை நாங்க மதமாத்தலாம். கத்னா செஞ்சிருந்தா இவன் பெரியார், வெட்டு. அடுத்த படம் வருது. உள்ளுக்கு நுழையுது. நடந்துட்டே இருக்குது. எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்றாங்க, எத்தனை மில்லியன் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்கன்னு தொகை தெரியாது. அடுத்த படம் வருது. அவங்களோட கையில மெஷின் உண்டு. அந்த மெஷின் பொம்புளோட உருவம் உண்டு. வாலிபர்களை அதுல படுக்க வைக்கிறது. அந்த மெஷின்ல அப்படியே படுக்க வச்சு அவர் மர்மஸ்தானத்தை மட்டும் வெட்டுறது. ஏன்? இதற்கு பிறகு முஸ்லீம் பரம்பரை உருவாக கூடாது. எவ்வளவு திட்டம், எவ்வளவு உலகத்துல நடந்திருக்குது. அதே நேரம்தான் இன்றைக்கு தடமாறுறாங்களே, ஹிஜாப் ஹிஜாப் அண்டு ஹிஜாபுடைய சட்டத்தை நீக்கி நாங்க ஒரே அடியா முஸ்லீம்கள் வாழ்றப்போ ஓரத்துக்கு. அந்த நேரம் தானாம் முஸ்லீம்கள் பார்த்தாங்க, இனி வாழ இயலாத ஸ்பெயின்ல போட்டுகள்லையும் கப்பல்கள்லையும் ஏறி ஏறி ஓட ஆரம்பித்தாங்க முஸ்லீம். கிட்டத்தட்ட 2 மில்லியன் முஸ்லீம்கள் நாட்டை விட்டு ஓடினாங்க. கடைசி ஒரு வேலை செஞ்சாங்க. பெரிய தலைவர்கள் இவர்களை எல்லாம் கர்நாத்தாவிலிருந்து, குர்துபாவிலிருந்து அனைவர்களையும் நாடு கடத்தினாங்க. போங்க நாட்டை விட்டு வெளி. மொரோக்கோ, தூனுஸ், லிபியா. சில உலமாக்கள் சொல்றாங்க, எங்கெங்கெல்லாம் அவர்களுடைய போட் கப்பல் போனதோ அங்க போய் அவங்க தஞ்சம் பூந்தாங்க. அதோட தான் ஸ்பெயினை கழுவினாங்க, தனி கிறிஸ்தவ உலகமாக ஆக்கினார். இது நடந்தது இந்த மாதம் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி. அபுல் ஹசன் அலி அந்நதுவி என்று இந்தியாவில் வாழ்ந்த பெரும் ஆலிம் ஒரு கவிதையில சொல்லுவாங்க, அந்த மிம்பர், குர்துபாவுடைய மிம்பர் அழுதாம், இந்த முஸ்லிம்களே ஏன் நீங்க இப்படி வாழ்ந்தீங்க உலகத்தில்? உங்களால தானே எங்களுக்கு நாசம். குர்துபாவுடைய மிம்பர் அழுகுதாம், இதுல ஏறின உலமாக்கள் எங்கே? குர்துபாவுடைய பள்ளிவாசல்கள் அழுகுதாம், முஸ்லீம்களே உங்களுக்கு என்ன நடந்தது? நீங்க யார்? நீங்க சிங்க குட்டிகள், ஏன் கழுதைகளாக மாறினீங்க? உங்களுக்கு என்ன நடந்துச்சு? பொருளாசை வந்துச்சா? பதவி ஆசை வந்துதா? இதுதானே உங்களை சண்டை பிடிக்க வைத்து. சகோதரர்களே, ஆகவே நாங்க பாடம் படிக்கணும் இந்த நாட்டில், பெரிய பாடம். இது முஸ்லீம்களுடைய ஜனவரி மாதம் 2ஆம் தேதி நடந்த சோக வரலாறு. இது போன்று நடக்க கூடாது என்பதற்குத்தான் அவ்வளோ வரலாறையும் தேடி உங்களுக்கு நான் சொன்னேன். யாரும் யாரையும் காட்டி கொடுத்து எங்களுக்குள்ள பிரிஞ்சி எங்களுக்குள்ள துண்டாகி நாங்க அநியாயம் செய்ய தொடங்கினா அல்லாஹ் காஃபீர்கள் எங்கள் மீது சாட்டுவான். அதுக்கு பிறகு பள்ளியும் இருக்காது, மதரசாவும் இருக்காது, உலமாக்களும் இருக்க மாட்டார்கள். உலகம் அப்படியே மாறிவிடும்.